பிரியமானவர்களே, ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்ற ஒன்று, ஒரு குற்றமற்ற வாழ்க்கை, ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பூரணமான நடக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, முற்றிலுமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, சீரானது, சரியானது, நேர்த்தியானவைகளை தேவனுக்கு முன்பதாக செய்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நாங்கள் இருக்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, அவருக்கு உண்மையாய் சேவிக்க ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது தான் உத்தமமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார், பெருக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் மனைவி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பலனாய் இருக்கிறார், துணையாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அவர்களுக்கு ரட்சித்து அவர்களை பாக்கியவான்களாக்கிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் இப்பொழுதும் எப்பொழுதும் உத்தமமான ஒரு வாழ்க்கை நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தருள்வாராக. God bless you.